தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் இந்த பரபரப்பை தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செங்கல்பட்டில் இருக்கும் நமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்டு பெறலாம். சாலமன், தற்போது குற்றவாளி தஷ்வந்திற்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மகேஷ், தற்பொழுது சிறுமி ஆசினி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்த் குற்றவாளி என தீர்ப்பளித்து செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் கடந்த 2 மணி அளவில் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் தண்டனை விவரத்தை நீதிபதி வேல்முருகன் ஒத்தி வைத்திருந்தார். இந்நிலையில் சரியாக 4:40 மணி அளவில் தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2012 கீழ் தொடர்ந்த 5 பிரிவுகளின் கீழ் இந்த தண்டனையானது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. இரட்டை ஆயுள் மற்றும் தூக்கு தண்டனை எதிர்பார்த்த நிலையில் நீதிபதி வேல்முருகன் தூக்கு தண்டனையை தற்பொழுது நிறைவேற்றியுள்ளார். மகேஷ், சாலமன், தஷ்வந்த் நீதிபதியிடம் குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது அவருக்கு இந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆசினியின் பெற்றோர் தரப்பில் ஏதேனும் விளக்கம் தரப்பட்டிருக்கிறதா? அவர்கள் ஏதேனும் செய்தியாளர்களை சந்தித்தார்களா? தற்பொழுது செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். இந்த நிலையில் காலையில் தஷ்வந்தின் தந்தை தஷ்வந்திற்கு அதிகப்படியான தண்டனை வழங்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த நேரத்திலே மகிழா நீதிமன்றம் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது மிகவும் பரபரப்பான ஒரு வழக்காகவே பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது திடீரென இந்த தீர்ப்பு ஆனது ஒத்திவைக்கப்பட்டு தற்பொழுது 4:35 மணி அளவில் இந்த தீர்ப்பின் தண்டனையானது வேல்முருகன் அறிவித்தவுடன் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தஷ்வந்துக்கு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை என நிறைவேற்ற வேண்டும் என நீதிபதி வேல்முருகன் கூறியதை அடுத்து தற்பொழுது அந்த நீதிமன்ற வளாகத்தினுள் பரபரப்பான சூழ்நிலையை தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குற்றவாளி தஷ்வந்தின் வக்கீலிடம் தனக்கு மேல்முறையீடு செய்ய முடியுமா என்று கேட்டு இருக்கிறார். அந்த நிலையில் வழக்கின் தண்டனை விவரம் வந்தவுடன் அறிவிப்பதாக கூறியிருந்தார். இந்த நேரத்தில் வழக்கின் தண்டனை விவரம் தற்போது வெளியாகி உள்ளது. மகேஷ், குற்றவாளி தஷ்வந்தின் வழக்குகளில் எந்தெந்த வழக்குகளில் அவரது குற்றம் நிரூபணமாகி இருக்கிறது, அது குறித்த விவரம் இருக்கிறது? So you have been fighting for your justice for more than 1 year. Now the court awarded death sentence to the accused. What are your emotions? Yes, I know my daughter won't come back. Just I fight for it should not happen to any child, and no more person should not do. Just I fought for a death sentence. 90% told don't depend. Hey, Malay Mursekila. It will number of years. But my lawyer Canada and NGO etc. Just ask me 1 year, we will give you justice. And police especially helped me lot. They did their good job, excellent job. Of course, it has been a long, 1 year long fight for you. And what were the challenges? What were the moves that you have come across in the last 1 year? Compared to pain of my daughter death, those are not all a matter. Okay, but either media, neighbors, friends, NGO, etc., our lawyer, all are with support. They allow me to go back and finally say thanks. Salaman.
Hasni's father. న్యాయం Yes, Hasni's father. ஆசிக்கு న్యాయం இது இந்த மாதிரி யாருக்கு ஆகக்கூடாது, அதுதான் நான் போராட்டம் பண்ணிட்டேன். ఇది அவனு ஹேங் பனிஷ்மெண்ட் வரணும். இதுக்கு மேலே யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பயம் வரணும். இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். யோகா முக்கியம் இல்லப்பா, ஆடியோ தான் முக்கியம். அதுதான் வெள்ளட்டாயம் கொடுக்க முடியும். அதுக்கு தான் நான் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டேன். இந்த 1 year தூங்கே வரல. பட் இதுக்கு தான் எனக்கு தெரியும் வராது, குழந்தைக்கு வராது. Okay, I satisfied with this judgment. So you have been fighting for your justice for Hasni for more than 1 year. Now the court awarded death sentence to the accused. So how do you feel? What are your emotions? Yes, I know my daughter won't come back. Just I fight for it should not happen to any child, and no more person should not do. Just I fought for a death sentence. 90% told don't depend. Hey, Malay Murse killer. Malay Murse killer. It will have number of years. But my lawyer Canada and NGO and etc. Just ask me 1 year, we will give you justice. And police especially helped me a lot. They did their good job, excellent job. Of course, it has been a long, 1 year long, fight for you. And what were the challenges? What were the moves that you have come across in the last 1 year? Compared to pain of my daughter death, those are not all a matter. Okay, but either media, neighbors, friends, NGO, etc., our lawyer, all are with support to me. They allow me to go like that, and finally I say thanks. Yes, Salaman. Hasni's father. న్యాయం Yes, Hasni's father. ஆசிக்கு న్యాయం இது இந்த மாதிரி யாருக்கு ஆகக்கூடாது, அதுக்கு தான் நான் போராட்டம் பண்ணிட்டேன்.
ఇది அவனு ஹேங் பனிஷ்மெண்ட் வரணும். இதுக்கு மேலே யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பயம் வரணும். இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும். யோகா முக்கியம் இல்லப்பா, ஆடியோ தான் முக்கியம். அதுதான் வெள்ளட்டாயம் கொடுக்க முடியும். அதுக்கு தான் நான் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டேன். இந்த 1 year தூங்கே வரல. பட் இதுதான் எனக்கு தெரியும் வராது. So you have been fighting for your justice for more than 1 year. Now the court awarded death sentence to the accused. So how do you feel? What are your emotions?
Yet, I know my daughter won't come back. Just I fight for it should not happen to any child, and no more person should not do. Just I fought for a death sentence. 90% told don't depend. Hey, Malay Mursekila. Malay Mursekila. It will have number of years, but my life. கொலை குற்றவாளி தஷ்வந்திற்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது. தூக்கு தண்டனை விதித்த பிறகு அவரது தந்தை பாபு செய்தியாளர்களை சந்தித்த நேரடி காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் ஏற்கனவே கொலை குற்றவாளி தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையில் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக நம்மிடையே வழக்கறிஞர் சாந்தலட்சுமி தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சாந்தலட்சுமி வணக்கம். சாந்தகுமாரி வணக்கம். மன்னிக்கும் சாந்தகுமாரி, தற்போது செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? வரவேற்க தகுந்த தீர்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே தூக்கு தண்டனைக்கு எதிர்ப்பான ஒரு குரல்கள் எழுகிற இந்த நேரத்துல இந்த தூக்கு தண்டனையை நான் வரவேற்கிறேன்னு சொல்றது நிறைய பேர் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடும். ஆனால் ஒரு சின்ன குழந்தைய ஒரு பாலியல் பலாத்காரம் செய்வது அல்லது அவரை எரித்து கொல்லுவது என்கிற கொடும் குற்றம் என்பது நம்ம வழக்கப்படி நீ உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற வழக்கப்படி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனவே அந்த நிலையில அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூக்கு தண்டனை என்பது சரியானது, வரவேற்க தகுந்தது என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த தீர்ப்பு எந்த அளவிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கலாம்? இல்ல, இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்க தகுந்தது. என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா ஒரு கேஸ் கோர்ட்டு அப்படின்னு போனா சாட்சியம் சொல்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஐயோ நமக்கு எதுக்குடா வம்பு அப்படிம்பாங்க. ஆனா ஹாசினியோட மரணம் ஒரு புதிய பாதையை அமைச்சிருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இதுல சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்க, செக்யூரிட்டி இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது கண்ணில பாக்குற நாம விலகி போவதை காட்டிலும் அதை நடந்திருந்தா அந்த சம்பவத்தை பற்றி எடுத்து சொல்லுவதும் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதும் பொதுமக்களாகிய நம்முடைய கடமை அப்படிங்கறது இதை சொல்லியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குழந்தையை பெற்றவர்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அதாவது இன்றைக்கு பெரும்பாலான தாய்மார்கள், நான் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கும், காலையில இருந்துட்டு அவசரமா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு டிஃபனை கட்டி கொடுத்துட்டு குழந்தைய பேக் பண்ணி ஆட்டோல வச்சு திணிச்சு அனுப்பிட்டு நிம்மதியா நினைக்கிற பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெகா சீரியல்ல மூழ்கி இருக்கிறது தான். அதனால அப்படி ஒரு மெகா சீரியல்ல இருக்கிற பொழுது ஓய்வு நாட்கள்ல, விடுமுறை நாட்கள்ல குழந்தைகள் ஏதாவது பக்கத்துல வந்தா கூட நீ போய் வெளியே விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்புற நிறைய தாய்மார்களை நம்ம இன்றைக்கும் பார்க்கிறோம். அப்படி போகிற பொழுது அந்த குழந்தை எங்க போகுது, யார் கூட விளையாடுது, என்ன நடக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க மறந்து விடுகிறோம். ஒரு மெகா சீரியல்ல யார் யாரோட சேர்ந்தா, யார் யாரோட போனா என்று பார்ப்பதிலே இருக்கக்கூடிய அக்கறை இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் எங்கே போகிறது, யாரோடு பேசுகிறது, யார் அவர்களுக்கு வேண்டும் என்ற அதிகமான சலுகைகள் தருகிறார்கள். ஆட்டோல அப்புறமா ஆட்டோ டிரைவர் தன் குழந்தைய மட்டும் மடியில தூக்கி வைக்கிறான்னு பெருமைப்படாதீங்க. there is something wrong. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்க தவறிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கையை தான் நான் வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இந்த அக்கறை இருக்க வேண்டும். ஆனா அவங்க டபுள் பர்டன். ஆனால் அவர்களும் இந்த விஷயத்தை, குழந்தைக்கு எது குட் டச்சு, எது பேட் டச்சு, எங்க போகலாம். இப்ப அந்த குழந்தை அந்த தஷ்வந்தோட ரூமுக்கு போயிருக்குன்னா இது புதுசா போயிருக்க முடியாது, இதற்கு முன்னதாகவே போயிருக்க வேண்டும். அப்ப அதுக்கு போயிருக்காங்கிறத கவனிச்சும் கூட அது பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு வலியுறுத்தவில்லை பெற்றோர்கள். நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சாந்தகுமாரி. தொடர்ந்து நம்மிடையே யுனிசெஃபை சேர்ந்த வித்யாசாகர் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வித்யாசாகர் வணக்கம். வணக்கம். ஆசினி கொலை குற்றவாளி தஷ்வந்திற்கு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. முதல்ல இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. இந்த மாதிரி குற்றங்கள்ல அதிகபட்ச தண்டனையை அது வழங்கியிருக்காங்க. மரண தண்டனை சரியா தப்பான ஒரு விவாதம் இருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த கேஸ்ல அதிகபட்சமான தண்டனை வழங்கிட்டு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது மற்றவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும். அந்த வகையில் இது ஒரு சிறந்த தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். அதே போல பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடந்து வருது. அந்த வகையில இதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஏற்கனவே இந்த மத்திய அமைச்சகத்திலிருந்து
விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க இந்த பாலியல் துன்புறுத்தலை பற்றி. அதில் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு வகையிலான பாலியல் துன்பத்திற்கு ஆளாகிறதாக இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, இவங்க மூலமாக தான் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குழந்தைக்கு அதிகமாக நிகழ்துங்கிறதையும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லை என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் போகும்போது இந்த விஷயங்கள் தான் வெளியில் வருது. இது எல்லாமே நிறைய நடக்குது நாட்டில், நிறைய வெளியிலேயே தெரியாமல் நடக்குது. இதுக்கு முக்கியமாக வந்து குடும்பங்களில் ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை குறித்து குழந்தைகளுக்கு எச்சரிக்கை பண்ணணுங்கிறது ஒன்று. இது அதை தவிர வந்து வேறு எங்கேயுமே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை இல்லை பள்ளிக்கூடங்களில் இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கட்டும், மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும், குழந்தைகளுக்கு இது போன்ற ஆபத்துக்களை உணர்த்தி அது மாதிரி வரும்போது எப்படி அலையும் தன்னை தற்காத்து கொள்ள முடியுங்கிற விஷயங்களை எல்லாரும் சொல்லணும். பெற்றோர்களும் இந்த குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அவங்களை இஷ்டத்துக்கு விட்டுறது, ஒன்றும் கவனிக்கிறது இல்லை, எங்க போறாங்க எங்க வராங்க போன்ற விஷயங்களை பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சமூகமே இந்த விஷயங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பாக குடும்பங்கள்ல குழந்தைகள் இருக்கும்போது இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது கடமையா இருக்கு. அரசாங்கத்துல முடிந்த வரைக்கும் எல்லா துறைகள்லையும், எல்லா இடங்கள்லையும், எல்லா நிறுவனங்கள்லையும், குழந்தைகள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் குழந்தைகளுக்கு இது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணணும். குறிப்பா பள்ளிக்கூடங்கள்ல அந்த டீச்சர்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு எச்சரிக்கை செய்வது, குழந்தைகள் எப்படி தன்னை தற்காத்து கொள்ள முடியும், இந்த மாதிரி சயின்ஸ் வரும்போது எப்படி குழந்தைங்க வந்து அதை எதிர்க்க முடியும், யாருக்கிட்ட சொல்லணும், எப்படி பண்ணணுங்கிற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஏன் இப்படி போறாங்க, ஏன் இது மாதிரி ஒரு வக்கர புத்தி வருதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இளைஞர்களுக்கு அந்த லைஃப் ஸ்கில்ஸ் எஜுகேஷன் அவங்கள கைட் பண்றதுக்கோ இல்லை அவங்களை நல்வழிப்படுத்துவதற்கோ பள்ளிக்கூடங்கள்லையும் சரி, அதுக்கு மேல குறிப்பாக வளரினம் பருவத்தினர் அவங்களுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளுமே கிடையாது. இப்போ அவங்கள ஒரு நல்ல வழியில செலுத்துவதற்கு நிறைய ஊடகங்கள் சொல்றேன். இது இந்த வழக்கின் கிடைத்த வெற்றி, இந்த தீர்ப்பு வந்து ஒரு சரித்திர வரலாற்று மிக்க ஒரு சிறந்த தீர்ப்பு. இறந்து போன ஆசினியோட சாவிற்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பு. எதிரி தஸ்வந்த் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இந்த தீர்ப்பு இந்த வரலாற்றில் மிக்க ஒரு சிறந்த தீர்ப்பு என்று நான் கூறுகிறேன். இந்த இனிமேல் குழந்தைகளை யாரும் கெட்ட நோக்கத்தில் தொடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த அரிய தீர்ப்பு என்றே நான் கூறுவேன். இது ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். 47 வருடங்கள் சிறை தண்டனை, ஒட்டுமொத்தமான தூக்கு தண்டனை என்பது ஒரு எந்த எதிரிக்கும் ஒரு கிடைக்காத ஒரு தீர்ப்பு. இனிமேல் யாராவது கெட்ட நோக்கத்தில் சிறுமிகளை தொட்டால் இந்த வழக்கு போக்சோ ஆக்ட் என்பது இந்த சிறுமியர்களுக்கு வன்முறைக்கு எதிராக கிடைத்த தண்டனை, ஒவ்வொருத்தருக்கும் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பு. எங்களது தமிழக காவல்துறையின் கிடைத்த ஒரு சிறந்த தீர்ப்பு என்று நான் கூறுவேன். காவல்துறையில் ஒரு வரலாற்று மிக்க
ஒரு மைல்கல் என்றே நான் இந்த தீர்ப்பை நான் கருதுகிறோம். எங்களுக்கு கிடைத்த ஒரு மிக வெற்றி. அது மட்டுமல்லாமல் மாங்காட்டு பொதுமக்களுக்கும் மதனந்தபுரம் மக்களுக்கும் அன்றைய தினத்தில் 5/2/2017 அனைத்து மக்களும் இந்த ரோடு மறியல் செய்தபோது நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் இன்று காப்பாற்றினோம் என்று நான் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் சொல்வேன் என்பது நிச்சயம். அன்று சொன்னேன், காவல்துறையை நீங்கள் நம்புங்கள், இதே எதிரியை நாங்கள் நிச்சயமாக ஒரு உச்சபட்ச தண்டனைக்கு நாங்கள் உள்ளாக்குவோம், எங்கள் கடமையை நாங்கள் திறம்பட செய்வோம் என்று நான் அவர்களுக்கு உறுதியளித்தோம். அந்த காவல்துறையின் வாக்கினை நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் என்று நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு பின்னால் எங்களுடைய காவல்துறையின் ஒட்டுமொத்த உழைப்பு காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பு, விஞ்ஞானபூர்வமான சாட்சிகளை நாங்கள் திரட்டினோம். இந்த எதிரி ஒரு பாமர எதிரி அல்ல, ஒரு படித்த பட்டத்தாரி, 24 வயது மிக்க ஒரு பட்டத்தாரி இளைஞன். எல்லா வகையிலும் அவனுடைய செய்த திட்டங்கள், கொலையை மறைப்பதற்கு எல்லா விதமான சதித்திட்டங்களையும் தீட்டியவன் தான் இந்த தஸ்வந்த். அந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் திறம்பட எங்களுடைய காவல்துறை படை கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டி அவனுக்கு சிறந்த ஒரு உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்தோம் என்று நினைக்கும் போது நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு உதவிய அனைவருக்கும் நாங்கள் காவல்துறையின் சார்பாக, தமிழக காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கில் முதல் ஆய்வாளர் ரவிக்குமார் அவர்கள் விசாரணை செய்தார்கள். இரண்டாவதாக விவேகானந்தன் என்ப ஆய்வாளர் விசாரணை செய்தார். மூன்றாவதாக கிருஷ்ணகுமார் என்பவர் விசாரணை செய்து வழக்கை திறம்பட நடத்தினார். இதற்கு ஒட்டுமொத்த காரணமாக எங்களது காவல்துறை உயரதிகாரிகள், எங்களது அம்பத்தூர் துணை ஆணையர் சர்வேஷ்குமார் அவர்கள், அதற்கு முன்னாள் துணை ஆணையர் சுதாகர் அவர்கள், இன்று ஒட்டுமொத்தமாக எங்களது இணை ஆணையர் சந்தோஷ்குமார் அவர்கள் மற்றும் துணை கூடுதல் இணை ஆணையர்கள் ஜெயராமன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஒத்துழைப்பும் விடுதலையும் சப்போர்ட்டும் செய்த எங்களது மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அவர்கள் கொடுத்த உற்சாகத்தினாலும் உந்துதலினாலும் இந்த வழக்கினை நாங்கள் திறம்பட நடத்தினோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சவால்களை சந்தித்தோம். இதில் அந்த குழந்தையோட பாடி முழுமையாக கிடைக்கவில்லை. அது எரிக்கப்பட்ட பாடி தான் கிடைத்தது எங்களுக்கு. எங்களுடைய இந்த தஸ்வந்த் இந்த வழக்கிலே ஈடுபட்டு குற்றத்தை செய்துவிட்டு நல்லவன் போல் நடமாடிக்கொண்டு எங்களுடனே இருந்து முதலாக கண்ட்ரோல் ரூமுக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு அவன் தான் தகவல் சொன்னான். பெற்றோர்களை திசை திருப்பி காவல் நிலையத்திற்கு போக சொல்லிவிட்டு குழந்தையை கொண்டு டிஸ்போஸ் செய்து விட்டான். அவன் செய்துவிட்ட ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு எவிடன்ஸை விட்டு சென்று விட்டான். அவன் விட்டு சென்ற எவிடன்ஸ் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. அதை நாங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தோம். அவன் பெட்ரோல் பங்க் வாங்கினது, பெட்ரோல் பங்கில் அவன் கார்டை இது பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க பாடியை கொண்டு போய் போட்ட இடத்துல பாடியை கொண்டு எரித்தது, ஒரு பெரிய பேக்கில் பாடியை கொண்டு வச்சது, அவனுடைய பெரிய பெட்ரூமில் என்னென்ன கிடச்சது என்பதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக கலெக்ட் பண்ணோம். அதற்கு திருமதி சோபியா ஃபோரன்சிக் அசிஸ்டண்ட் டைரக்டர் அவர்களும் அந்த டைரக்டர் ஆஃப் ஃபோரன்சிக் லேப் அவர்களும் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் தாங்களே முன் இந்த சாட்சியை எங்களுக்கு சாட்சியாக இந்த இதிலிருந்து சாட்சி அளித்தார்கள். ஒவ்வொருத்தரும் நாங்கள் சொல்கிறோம் சார், உண்மையான சாட்சியை நாங்கள் அளிக்கிறோம் சார் என்று அவர்களே முன் நாங்களாக கூப்பிட்டு வற்புறுத்தி எதுவும் கூப்பிடவில்லை. அவர்களாக முன் இந்த சிறுமிக்காக உண்மையான சாட்சியை அளித்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த குற்றம் நிரூபணமாக்கியுள்ளது. இந்த குற்றத்தின் நிரூபணத்தின் அடிப்படையிலே இந்த மகா பெரிய தண்டனை எதிரிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆமாம், எங்களது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள், திருவாளர் கண்ணதாசன் அவர்கள் இதற்கு பின்புலமாக இருந்து எங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து சட்டத்திற்கு முன்னாலே இதை கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு அவர்களெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அவர்களுக்கு காவல்துறையின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த தீர்ப்பு குறித்து அம்பத்தூர் காவல்துறை உதவி ஆணையர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நம்மிடையே லோயலா காலேஜை சேர்ந்த ஆண்ட்ரூ நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இந்த தீர்ப்பு குறித்த கருத்துக்களை கேட்டு பெறலாம். ஆண்ட்ரூ, வணக்கம். வணக்கம். கொலை குற்றவாளி தஷ்வந்திற்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. முதலில் நீங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு போக்சோ சட்டத்துல ஒரு சம்பவம் நடந்து ஒரு வருடத்திற்குள்ள தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட வேண்டும், வழக்கு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது. நல்லபடியா ரொம்ப நாள் இழுத்துறாம சட்டம் என்ன சொல்கிறதோ அதே மாதிரி ஒரு வருடத்திற்குள் ஒரு 10 நாள் கடந்து போயிருந்தாலும் ஒரு வருடத்திற்குள்ள இந்த வழக்கை முடித்திருக்கிறார்கள். ஸோ அதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்லணும் அந்த நீதிமன்றத்துக்கு, மகிழா நீதிமன்றத்திற்கு. ஏன்னா போக்சோ சட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் குழந்தைகளுக்கான நீதிமன்றம் தனியாக அமைக்கப்பட வேண்டும் இதை விசாரிப்பதற்காக என்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் மகிழா நீதிமன்றங்கள் தான் அந்த போக்சோ கீழே குழந்தைகள் நீதிமன்றமாக டெசிக்னேட் ஆயிருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வழக்கை முடிக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பல நேரங்களில் இன்னைக்கு 2017 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னாக்கா 1600 குற்றங்கள் தான் போக்சோ கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் சார் சொல்லியிருப்பாரு, வித்யாசாங்கர் சார் சொன்ன மாதிரி நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில்லை. ஏன்னா பயனால அது வழக்கு ஒரு நாள் இழுத்துக்கிட்டு போகின்ற பயத்தினால. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே வருஷத்துல முடிச்சிருக்கிறதுனால நீதித்துறை மேலேயும் காவல்துறை மேலேயும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வரும். அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத வெளியே பேச ஆரம்பிப்பாங்க. நம்பர் 1. இந்த தண்டனைன்னு பார்க்கும் பொழுது தண்டனை கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி, குற்றவாளி என்று உறுதி செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆனா மரண தண்டனை அப்படின்னு வரும்பொழுது மட்டும் ஒரு சில நெருடல் இருக்கிறது. ஏன்னாக்கா என்ன ஆயிடுதுனாக்கா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த குற்றவாளியின் மேல என்ன மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பரிதாபம் விடுகிறது. அதோடைய விளைவா என்ன ஆயிடுதுனாக்கா, ஒரு கட்டத்துல விடுதலை ஆகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா மகளிர் நீதிமன்றத்தை முன்னு சொன்ன மாதிரி ஆயுள் தண்டனை வாழ்க்கை முழுவதற்கும் அந்த குற்றவாளி சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்குமே தவிர மரண தண்டனை என்பது சரியான பதிலா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. ஆனால் தண்டனை கிடைத்தது மிக்க வரலாற்று பூர்வமான வரலாற்று ரீதியான மிக சரியான ஒரு தண்டனை. கண்டிப்பாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், தப்பிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடப்பதற்கான அடிப்படை காரணி செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இது மாதிரி வாய்ப்புகள் இல்லை, குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம் என்ற ஒரு பயமுறுத்தல் இருந்தாக்கா, அந்த ஒரு ஃபியர் இருந்தாக்க கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். அதற்கு கண்டிப்பாக இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த மரண தண்டனை என்பதை மட்டும் எனக்கு ஒரு நெருடல் இருக்கிறது. இந்த தீர்ப்பு குற்ற செயல்களில் ஈடுபட நினைவோருக்கு எந்த அளவிற்கான எச்சரிக்கை மணியாக பார்க்கலாம்? கண்டிப்பா. ஏன்னாக்கா இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, நிறைய குறிப்பாக குற்றங்கள் நிறைய நடக்காம, அதாவது 1600 குற்றங்கள் தான் தமிழ்நாட்டில் பதிவாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் NCRB டேட்டா பொறுத்த வரைக்கும். ஆனா குற்றங்கள் நிறைய நடக்குது. அந்த குற்றங்கள் பதியப்படுவது எனக்கு பயம். ஒண்ணு வெளியே சொன்னாக்கா இந்த போலீஸ்ல ரொம்ப நாள் அலகழிப்பாங்க, கோர்ட்ல போய் நிறைய நிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற பயத்தினால வராம இருக்கிறாங்க. ஆனா உண்மை ஜெயிக்குமா கடைசியில, குற்றவாளி தப்பிச்சிருவாரு, அப்புறம் நாம விக்டிம் ஆயிடுவோம், திரும்ப ரீவிக்டிமைஸ் ஆயிடுவோம் அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் வழக்கு பதிய வர்றதில்லை. ஆனால் இது மாதிரியாக ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, அதுவும் குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும், நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு பயத்தை உண்டாக்கும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்குமே நம்பி போலாம், நீதித்துறையையும் காவல்துறையும் நம்பி போலாம் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது. கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய ஒரு செயல் இது. தொலைபேசி வாயிலாக இந்த தீர்ப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி திரு ஆண்ட்ரூ.
தொடர்ந்து தோழமை தொண்டு நிறுவன இயக்குனர் தேவநேயன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இந்த தீர்ப்பு குறித்த கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு பெறலாம். தேவநேயன், வணக்கம். வணக்கம். கொலை குற்றவாளி ஆசினி கொலை குற்றவாளி தஷ்வந்திற்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக அனைவராலும் இந்த தீர்ப்பு வரவேற்கப்படுகிறது. முதலில் நீங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த குழந்தைகளுக்கான நீதி கிடைத்திருக்கு. இதுக்காக தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து குரல் கொடுத்த அந்த தந்தையாரை நான் வணங்குகிறேன். நான் பாராட்ட முடியாது. அவர் உண்மையில ஒரு குழந்தை உரிமையினுடைய நீதிக்கான காவலராக நான் பாக்குறேன். ஆனா இந்த வழக்குல கிடைச்சிருக்க காலதாமதமாக இருந்தாலும் நீதி கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனா மரண தண்டனை மட்டுமே தீர்வுங்கிற அந்த கண்ணோட்டத்திலையும் நான் பார்க்கல. ஆனா இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தி இருந்தால் இந்த தஷ்வந்தோட அம்மா இறக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அந்த நடைமுறைப்படுத்தினதுல துவக்கத்துல நிறைய தொய்வுகளை விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த 90 நாட்கள்ல பதிவு செய்ய வேண்டிய CSR பதிவு செய்யப்படல. இங்க ஆய்வகங்கள் இங்க இந்த இறப்புக்கான ஆய்வு DNA டெஸ்ட் பண்றதுக்கான மையங்கள் ஹைதராபாத் அனுப்புறது போன்றது இருக்கு. அப்ப இந்த வழக்கினுடைய தீர்ப்பை ஒரு படிப்பனையாக ஏற்றுக்கொண்டு இந்த நம்ம பெரம்பலூர்ல இதே காலகட்டத்துல நந்தினி, தூத்துக்குடியில் பாப்பா, நம்ம சேலம் இதே காலகட்டத்தில் நடந்த வழக்குகள் இன்னும் தொய்வாக இருக்கிறது. தமிழகத்துல கடந்த ஆண்டு 1600 வழக்குகளுக்கு மேல் பாலியல் வன்முறை தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல 5ஓ 6ஓ தான் தீர்ப்புகளுக்காக வருகிறது கேள்விப்படும்போது ஆபத்தா இருக்கு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எல்லா வழக்குகளையும் துரிதப்படுத்தி குழந்தைகளுக்கு என்று சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும் என்று 2 சட்டங்கள் சொல்கிறது. உடனடியாக நீதி அமைக்க வேண்டும். குழந்தை பாதுகாப்பு கொள்கைகளை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கும் தொடர்பாக இந்த ஹாசினி தொடர்பாக ஒரு குழந்தை பாதுகாப்புக்கான ஒரு கொள்கையை, ஒரு கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கான விஷயத்தை சொல்லணும். ஆண் குழந்தைகளுக்கும் நாம் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாலியல் வன்முறை தொடர்பான விஷயங்களை நிறைய புரிதல்களும் நான் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஓராண்டாக நடைபெற்ற இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல குற்ற செயல்களில் ஈடுபடும், அதாவது குழந்தைகள், பெண்கள் மீது எதிராக எடுக்கப்படும் வழக்குகளில் விரைந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறீங்க. அந்த வகையில் இந்த தீர்ப்பு குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு எந்த மாதிரியான எச்சரிக்கையாக பார்க்கலாம்? அதே போல பள்ளிகளில் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? பெண் குழந்தைகளுக்கு பள்ளிகளிலே பாடத்திட்டங்களில் ஏதேனும் உளவியல் ரீதியான பாடத்திட்டத்தை சேர்க்க முடியுமா? கண்டிப்பாக நான் சொல்றேன். எப்பவுமே அடி வாங்குறவங்ககிட்ட அடிபடுறவங்ககிட்டயே தான் சொல்லிக் கொடுக்குறோம். பெண் குழந்தைகளுக்கே தான் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த குட் டச் பேட் டச்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் போய் 3 வயது குழந்தை தூக்கி பாலியல் வன்முறை செய்யறாங்க. அதனால சேஃப் டச் அன்சேஃப், பாதுகாப்பான தொடுகை, பாதுகாப்பற்ற தொடுகை. இதுல பெண் குழந்தைகளுக்கு இணையாக நம்ம ஆண் குழந்தைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். சக மனுஷியாக பார்க்கிற பார்வையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் இந்த கலாச்சார மத ரீதியாக இந்த பாலியல் கல்வி, பாலியல் புனிதமானதா புதிரானதா விவாதம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த வளர்ந்த பருவத்தில் இருக்கிற மாற்றங்கள், பாலியல் விஷயத்தை எதிர்கொள்வது எப்படி, பாலியல் யாராவது துன்புறுத்தல் பண்ணா இருக்கிறது, அப்ப பெண் குழந்தைகளை நாம் நம்புவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை, கலாச்சார மாற்றங்களை நாம் பள்ளிகளில் இருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல குழந்தைகளும் ஒரு வன்முறையாளர்களாக சூழல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்க தலைமுறை தான் நாளைக்கு அடுத்து 10 ஆண்டுகள் இளைஞர் ஆகிறாங்க. இதே தஷ்வந்த் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கான். அப்ப அந்த நேரத்திலேயே ஒரு சரியான இருந்ததுதான் மாறி இருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில இந்த விஷயத்துல குழந்தைகளுக்கான உலகத்துல ஒரு வன்முறையற்ற சமூகம் உருவாக்குறதுக்கான பண்பாட்டு கூறுகளை நம்முடைய நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து மீறி நுகர்வு கலாச்சாரம் தகர்த்தெறிந்து விட்டு இந்த ஒரு மாண்பான விஷயத்தை வகுப்பறையில் கொடுக்கறதுக்கான பாடத்திட்டம், ஒரு நீதி சார்ந்த விஷயங்கள், உரிமை சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வகுப்பறையில் இருந்து தொடங்க வேண்டும். ஒரு குழந்தை பாதுகாப்பான கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு முதல் விஷயமா நான் பார்க்கறது, ஒரு குழந்தை பாதுகாப்புக்கான கொள்கையை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும். அந்த பாதுகாப்பு கொள்கையின் மூலம் பல்வேறு தளங்களில் இதை உறுதி செய்வதற்கு பள்ளிக்கூடங்களில், சமூகங்களில், அரசுகள் விஷயத்தை கொண்டு வரக்கான விஷயம். 2வது, குழந்தை பாதுகாப்பு என்பது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து செய்யணும். இங்க தனித்தனிப்பட்ட அமைப்புகளா இயங்கிட்டு இருக்காங்க. 30 பேர் இருந்தாலும் 30 பேர் பிரிஞ்சு வளர்ச்சாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நேரத்துல பாதிப்பு நடந்தா மட்டும்தான், ஒரு குழந்தை இறந்தா மட்டும்தான் போக வேண்டும் என்கிற மனநிலை மாறி குழந்தை இறக்காமல் இருப்பதற்கான சூழல், குழந்தை நேய அணுகுமுறையுள்ள சமூகம், குழந்தை பாதுகாப்பான சமூகம் உருவாக்குற பணி என்பது எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய பணியா நான் பாக்குறேன். பேசி வாயிலாக இந்த தீர்ப்பு குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தேவநேயன்.
நீதியாக கிடைத்துள்ளது என்று. சிறுமி இந்த தீர்ப்பு வந்து வரவேற்க தீர்ப்பாக அறிவிக்கப்பட்டு வந்திருக்கிறது. வரலாற்று மிக்க தீர்ப்பு. ஏற்கனவே இந்த இதே போல தீர்ப்பு ஆட்டோ சங்கர்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் நடந்தது எப்போ நடந்தது? அது வேற சார், அது வேற சார், அது வேற சார். இத கேளுங்க, இது வந்து சிறுமியர் ஸ்பெஷல் ஆக்ட்ல இது ஃபர்ஸ்ட் சிறுமியர் கொலை வழக்குல இதான் முதல் பாஸ்போர்ட் சட்டத்தின் வழங்கப்பட்ட முதல் தீர்ப்பு. அதனால இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரவேற்கத்தக்க சமூகத்திற்கு ஒரு செய்தி அரசு இந்த வழக்கில் அரசு தரப்பில் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் ஆஜரானார்கள். இந்த வழக்கில் 30 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டன. ஆதார ஆவணங்களின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு வெற்றி தோல்வி என்பதை விட இந்த சமூகத்திற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றால் காவல்துறையும் நீதித்துறையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. இவங்க வழக்கறிஞரோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க.